Praise Lord, எல்லாருக்குமே praise the Lord. Okay, praise God. நம்ம லாஸ்ட் வீக் வந்து லூக் 4:18 பார்த்தோம் இல்லைங்களா? அதுல வந்து கடைசி லைன் பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு, கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும், இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதுல வந்து அந்த வசனம் ஒரு வசனம் படிச்சுட்டு அதுல என்ன பார்க்க போறோம், the broken heart, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். 4 பாயிண்ட் நான் படிச்சேன் இல்லையா? என்னன்னா, heal the broken heart, liberty to captives, recovery of sight to blind, liberate the oppressed. இப்போ அதுல வந்து heal the broken heart, தமிழ்ல படிமா அது என்ன? heal the இருதயம் நொறுங்கொண்டவர்களை, இதை நம்ம இந்த வரை பார்க்க போறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம எவ்வளவு வருஷம் இந்த வசனத்தை தியானிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி ஆளுங்களுக்காக ஆண்டவர் இயேசு வந்தார், நம்மையும் அதுக்காக நம்மளை என்ன பண்ணிருக்காரு, தயாரிச்சிருக்காரு, ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு, நம்ம தெரியும். ஆனா யார் அவங்க நொறுங்கொண்ட இதயங்கிறவங்க யார்? அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சோ ரெஸ்ட், போன வாரம் நான் சொன்ன ரெஸ்ட்ல என்டர் ஆகுறது தான் அந்த கடைசியா அந்த என்ன இயர் ஆஃப் த லார்ட், அது வந்து ஜூப்ளி இயர், அதாவது ரெஸ்ட்ல என்டர் ஆகுறது, இலைப்பாறுதலில் பிரவேசிப்பது என்று அர்த்தம் நம்ம பார்த்தோம். ஓகே, பிரைஸ் காட். அப்போ என்னன்னா, இலைப்பாறுதல் பிரவேசிப்பது ரெஸ்ட்னா லேசினஸ் கிடையாது. ஓகே, நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம். அது வந்து லேசினஸ் கிடையாது. ரெஸ்ட்ங்கிறது எப்படின்னா, தேவன் மேல நம்ம முழு நம்பிக்கையை சார்ந்து, நம்பிக்கையால அவர் மேல, அவருடைய வசனங்கள் மேல, ப்ராமிசஸ் மேல சார்ந்து இருப்பது தான் என்ன ரெஸ்ட், இலைப்பாறுதல். அதுதான் அர்த்தம். லேசினஸ் கிடையாது. அப்ப நான் சைலண்டா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டா எல்லாமே வந்து ஆயிடும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து கிளியரா இருக்கணும். ஸோ தேவன், பரலோகத்தின் தேவன் மேல நாம் முழுமையாய் சார்ந்து இருப்பதே ரெஸ்ட், இலைப்பாறுதலில் பிரவேசிப்பது. ஸ்ட்ரெஸ்னா நம்ம வந்து இந்த ஆஃபீஸ் ஜாபு, அப்புறமா ரோட்ல டிராஃபிக் ஜாமு, இந்த மாதிரி நிறைய காரியங்கள், அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் கிடையாது. நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குது இல்லை, அதெல்லாம் ஸ்ட்ரெஸ்னா என்ன? ஸ்ட்ரெஸ்னா என்ன? நாளைய குறித்து நம்ம செக்யூரிட்டிக்கு பயப்படுறோம் பாரு, அதுதான் நமக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது. எப்போ நம்ம நாளைய குறித்தோ, நம்ம வாழ்க்கையை குறித்தோ, என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி அட்மிஷன் கட்டுவோம், எப்படி என் பிள்ளைங்களோட ஃபியூச்சரை பார்க்குவோம், எப்படி செட்டில் ஆவாங்க, எப்படி வீடு அமையும், இந்த மாதிரி செக்யூரிட்டியில நம்ம தவிக்கிறோம் பாரு, பயப்படுறோம் பாருங்க, அதுதான் ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது. வேலை மேல கொடுக்குற ப்ரெஷரோ இல்லை டிராஃபிக் ஜாம் ஆகுறதுனாலையோ, அக்கம் பக்கம் கத்தின்னு இருக்கிறதுனாலையோ ஸ்ட்ரெஸ் நமக்கு ஒரு நாள் வராது. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்மளுடைய ஃபியூச்சர், நம்மளுடைய செக்யூரிட்டி பற்றி நம்ம எப்போ நம்ம வந்து செக்யூரிட்டியை தேடின்னு போகிறோமோ அப்போதான் ஸ்ட்ரெஸ் வரும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போ கோல் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் குறிக்கோள் என்ன? விசுவாசத்தின் குறிக்கோள் என்ன? வாட் இஸ் த கோல் ஆஃப் ஃபெய்த்? அப்படின்னா என்னன்னா, விசுவாசத்தின் குறிக்கோள் என்னன்னா, கர்த்தருடைய ராஜ்யத்தில் வாழ்வதே விசுவாசத்தின் குறிக்கோள். கர்த்தருடைய ராஜ்ய, அப்ப என்னைக்கு நம்ம கர்த்தருடைய எக்ஸ்டர்னலா இந்த மாதிரி காரியங்களை தேடாம கர்த்தருடைய ராஜ்யத்தை என்னைக்கு நம்ம தேடுறோமோ அன்னைக்கு நமக்கு இலைப்பாறுதல் நம்ம அடைவோம். Praise God, hallelujah. So இலைப்பாறுதல்ங்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது ஜஸ்ட் ஆண்டவரா பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டு நம்ம வெளிப்படையா எல்லாத்தையும் தேடின்னுக்கிறோம் பாருங்க, அது ரெஸ்ட் கொடுக்காது, அதுதான் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். Praise God. அப்போ நம்ம பார்த்தோம்னா, கேனன் லேண்ட்ல தான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை வாழ அழைக்கிறாரு. Though it was challenging, அவங்களுக்கு அது ஈஸியான காரியமா இல்லை. கேனன் லேண்ட்ல வாழ போறது அவங்களுக்கு ஒரு ஈஸியான காரியம் இல்லை. ஆனாலும் தேவன் அவங்கள அங்கதான் வாழ அழைக்கிறார். ஏன்னா அங்க போனாதான் அவங்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும். அங்க போனதான் அவங்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ நமக்கு எப்படின்னா, அந்த கேனன் லேண்ட் அவங்களுக்கு இலைப்பாறுதல் கொடுக்கறது போல கர்த்தருடைய வாக்குறுதிகள் தான் நமக்கு என்ன இலைப்பாறுதல் கொடுக்க முடியும். அதுதான் நம்மளுடைய லேண்ட். அப்போ சேலஞ்சிங்கா இருக்கோ, இன்னைக்கு வந்து பைபிள் படிக்க உட்கார்றதுக்கு கஷ்டமா இருக்குது, மனசு இருக்குது, ஆனா உட்கார்ந்து படிக்க அந்த 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 ஒரு இடத்துல உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை, அவருடைய நேச்சர் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்குது, சேலஞ்சிங்கா இருக்குது. நமக்கு பிடிச்ச காரியம், உலக பிரகாரமான எல்லா காரியம் செய்ய தோணுது. படம் பாட்டு 1000 பாடலாம், ஒரு சாமி பாட்டு வருது இல்ல வாயில, கஷ்டமா இருக்கு, சேலஞ்சிங்கா இருக்கு, மனசு இருக்கு கடவுளுக்குள்ள போகணும்னு, ஆனா சேலஞ்சிங்கா இருக்கு. ஆனாலும் தேவன் சரி உங்க இஷ்டத்துக்கு இருமான்னு சொல்லல, நீங்க இந்த நிலத்திற்குள்ளதான், இந்த வாக்குறுதிங்கிற அந்த லேண்டுக்குள்ளதான் பிரவேசிக்கணும், அப்பதான் உங்களால இலைப்பாறுதல பிரவேசிக்க முடியும்னு சொல்றாரு.
பிரைஸ் காட், ஹalleluya. கானான் தேசத்துக்குள்ள கஷ்டமா இருக்கிறதுனால தேவன் விட்டுட்டாரா? நீங்க எங்கன்னா இருந்துக்கோங்க பரவாயில்ல, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன் இல்ல. அது உள்ள போனாதான் இளைப்பாறுதல். கர்த்தருடைய வாக்குறுதிக்குள்ள போனாதான் இளைப்பாறுதல். ஹalleluya, thank you Jesus. அப்போ என்னன்னா, யார் ஒருவர் டிலிஜென்ட்டா, இப்ப பாருங்களேன், இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அவர் எப்படி வந்தாருன்னா ஒரு ஸ்டெல்த் மோட்ல வந்தார். எப்படின்னா சைலன்ஸ் மோட்ல வந்தார். நான் தான் ராஜான்னு கம்பீரமா அவர் வரல, ரொம்ப சைலண்ட் மோட்ல வந்தார். ஓகே. ஆனா யார் ஒருவர் தேவனை இயேசு கிறிஸ்து ரொம்ப டெலிஜென்ட்டா ரொம்ப கூர்மையா தேவன் வேணும், மெசாயா வேணும்னு ரொம்ப தேடினாங்களோ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் சைலண்டா இருந்தாலும் கிரைஸ்ட் தான் மெசாயான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப சில பேர் என்ன பண்ணாங்க, கிரைஸ்ட் தான் மெசாயா அவர் பின்தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு அவங்க என்ன பண்ணாங்க, அவரை ஃபாலோ பண்ண. ஆனா யார் ஒருத்தர் கார்னல் மைண்ட்ல இருந்தாங்களோ, உலக பிரகாரமா சரீர ரீதியா இருந்தாங்களோ, பாரிசீஸ் அண்ட் சாதுசீஸ் எல்லாம் அவங்க கார்னல் மைண்ட்ல இருந்ததுனால அவங்க எப்படி எதிர்பார்த்தாங்கன்னா சவுண்டோட வருவார் மெசாயான்னு எதிர்பார்த்தாங்க. அதனால அவங்களால மெசாயா, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த மெசாயாவை கண்டுபிடிக்க முடியல. பிரைஸ் காட். அவங்க எப்படி எதிர்பார்த்தாங்கன்னா ஒரு கம்பீரமான ஒரு ராஜா வருவாரு, ரோமு கிட்ட இருந்து இந்த இஸ்ரேவேல என்ன பண்ணுவாரு, விடுதலையாக்கி இஸ்ரேவேல கம்பீரமா உட்கார வைக்குவாரு அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. அதனாலதான் அவங்க மெசாயா கண்டுபிடிக்கல கிறிஸ்துக்குள்ள. ஏன்னா கிறிஸ்து எப்படி வந்தாரு, சைலண்டா வந்தார். அவர் ஒரு ராஜா நானுன்னு அவரு வரல. பிரைஸ் காட். அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிறிஸ்து இயேசுவை மெசாயாவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள அறியாமலே அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கிறிஸ்து இயேசு எப்படி வந்தார்னா உள்ளான ராஜ்யம், இன்டர்னல் கிங்டம். அவர் எப்படின்னா இன்டர்னல் கிங்டம்காக வந்தாரு. இவங்க என்ன தேடினாங்க, எக்ஸ்டர்னல் கிங்டம். ராஜா இஸ்ரவேல் மக்கள் அப்படியே கண்ணில் பார்த்து அப்படியே இஸ்ரவேல் மேல நிக்கணும் இந்த நாடு அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்டர்னலா வெளியில அவங்க தேடினாங்க. வெளியான காரியங்களை அவங்க தேடினாங்க. ஆனா அவர் அப்படி, அதனால என்ன ஆயிடுச்சு, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நாமும் அதே தப்புதான் பண்ணின்னு இருக்கிறோம். என்ன பண்ணிக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் இஸ்ரேல் மக்கள் இப்படி பண்ணிட்டாங்க, ஆதாம் இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், அதே எரர். என்னன்னா நாமளும் வெளியில தேடிக்கிறோம். இன்னைக்கு என்னுடைய செக்யூரிட்டி என்ன, என்னுடைய சேவிங்ஸ் என்ன, பேங்க் பேலன்ஸ் இருக்குதுன்னா மாத்திரம்தான் என்னால நான் பணக்காரி நம்ப முடியும். ரிப்போர்ட் நல்லா இருக்குதுன்னு நல்லா இருக்கு, ரிப்போர்ட் பாசிட்டிவா எல்லாமே நார்மலா இருக்குதுன்னு என்னால கண்ணில் பார்த்தா, எக்ஸ்டர்னல் கிங்டம் கண்ணில் பார்த்தா தான் நான் ஹெல்தியா இருக்கிறேன்னு நம்ப முடியுது. இல்லைன்னா நம்மளால. ஸோ நம்மளும் அந்த எக்ஸ்டர்னல் கிங்டம் தான் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். இன்டர்னல் கிங்டம் தான் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம், அவருடைய இளைப்பாறுதல், அவருடைய வாக்குறுதிகள் தான் இன்டர்னல் கிங்டம். ஆனா நம்மளால நம்பவே முடியுறதில்லை. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மோஸ்ட் ஆஃப் டைம் அந்த இன்விசிபிள் கிங்டம், அதாவது கிங்டம்ங்கிறது ரியல் உண்மையான ராஜ்யம் இயேசு கிறிஸ்து ராஜ்யம். அது ஆனா என்னவா இருக்குது, இன்விசிபிளா இருக்குது, கண்ணுக்கு தெரியாம இருக்குது. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அந்த கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்தை ஃபோர்ஸ் பண்ணி கண்ணுக்கு தெரிய வைக்க ட்ரை பண்றோம். எனக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நான் கண்ணில் பார்க்கணும்னு நம்ம அதுக்காக கண்ணில் பார்க்கவே முடியாதா? முடியும். எப்படி இன்விசிபிள் கிங்டம் உணர்ந்து பிரவேசிக்கிறீங்களோ இளைப்பாறுதல, அது ஆட்டோமேட்டிக்கா வெளிப்படையா மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆனா அது வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், எவ்வளவு பொறுமையா இருக்கிறோம், எவ்வளவு தேவனுடைய வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கிறோம், அதுதான் முக்கியம். அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம், கண்ணில் பார்க்கணும் இன்விசிபிளான அந்த ராஜ்யத்தை கண்ணில் பார்க்கணும்னு நம்ம புஷ் பண்றோம், ஃபோர்ஸ் பண்றோம். அப்ப என்ன ஆகுது, அந்த செக்யூரிட்டிஸை கண்ணில் பார்க்க நினைக்கிறோம். எனக்கு செக்யூரிட்டி இருக்கா, வீடு இருக்கா, வாசல் இருக்கா, ரிப்போர்ட்ஸ் நல்லா இருக்கா, என்னுடைய வேலை நல்லா செக்யூர்டா இருக்கா, ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா இருக்கா, பெர்மனண்டா இருக்கா, எல்லா பொசிஷன்ஸ் இருக்கா, காசு இருக்கா, பேங்க் பேலன்ஸ் இருக்கா, இது எல்லாமே கண்ணில் பார்க்க நினைக்கும் போது என்ன நடக்குது, நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ். உண்மையான அர்த்தம் ஸ்ட்ரெஸ்க்கு இதுதான் ஸ்ட்ரெஸ். ஏன்னா நம்ம இளைப்பாறுதல் பிரவேசிக்க இன்னும் நம்ம வாய்ப்பு கொடுக்கல, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போல. இப்ப லூக் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம ஒரு வசனம் படிக்கலாம் திரும்பவும். The Spirit of the Lord is upon me because He has anointed me to preach the gospel to the poor. He has sent me to heal the broken. இது வரைக்கும் படிக்கலாமா? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கலாம். 9:10. Romans 10:9-10.
that if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. For with the heart one believes and is justified, and with the mouth one confesses and is saved. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எல்லா இடத்துலயுமே நம்ம இதயத்தின் கண்டிஷன் தான் பேசுது பைபிள். ஹார்ட் கண்டிஷன், உங்களுடைய ஹார்ட் கண்டிஷன் இன்னைக்கு எப்படி இருக்குது, என்னவா இருக்குது இன்னைக்கு ஹார்ட் கண்டிஷன்? அப்ப அங்க என்ன இருக்குன்னா, பிலீவிங், உங்களுடைய இதயத்துல நீங்க நம்பி வாயில அறிக்கையிடும் போது அதுவே பிசிக்கலா நம்ம ஆக்ட் பண்ணும்போது அதன்படி நடக்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா எல்லா ஆண்டுடைய வாக்குறுதிகளும் உயிர் உள்ளதாகுது இதயத்துல. we bring alive in the heart. என்ன பண்றோம், அதை நம்ம உயிர் கொடுக்குறோம். அதுக்கு என்னைக்கு நம்ம அதன்படி நடக்கலையோ அது வரைக்கும் அதுக்கு உயிர் இல்லை, ஜஸ்ட் ஒரு புக், என்ன நாவல் தான். என்னைக்கு நீ உயிர் கொடுக்குற, என்ன அர்த்தம் உயிர் கொடுக்குறது? அதன்படி நடக்கிறது. அது இதயத்துல நம்பி வாயில அறிக்கை. ஸோ இதயத்துல நம்பணும், நம்பினாதான் அறிக்கையிடவே முடியும். நீ நம்பலன்னா எப்படி அறிக்கையிடுவேன்? ஒரு காரியத்தை நம்ம நம்பினா தானே நம்ம பேசுவோமே. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னு நீ நம்பினாதான் நான் 10th படிக்கிறேன். நீ 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கு நான் 10th படிக்கிறேன்னு சொல்லுவோமா? உன் இதயத்துல என்ன நம்புறியோ அதுதான் நீ சொல்லுவேன். கரெக்ட்? பிரைஸ் காட். அப்போ என்னன்னா, ஐ ஆம் க்ரூசிஃபைட் வித் ஹிம், நான் அவரோட மரிக்கப்பட்டேன், புதைக்கப்பட்டேன், உயிர் தெழுந்த. அதாவது இதயத்துல இதை நம்பும் போது நான் இயேசுவோட புதைக்கப்பட்ட. அவர் சொன்னார் இல்ல, சிலுவையில நீங்க உங்களுக்கு இயேசு மாத்திரம் பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க உணரல. இயேசுவோட சேர்ந்து உங்களையும் நீங்க அங்க பார்க்கணும், அப்பதான் நீங்க மரித்து இருக்கிறீங்க. புதைக்கும் போது உங்களையும் சேர்த்து நீங்க பார்க்கணும், அப்பதான் நீங்க புதைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு பார்க்கணும், அப்பதான் நீங்க வந்து அதை நம்பிருக்கீங்க அர்த்தம். உயிர் தெழுவது இயேசு மாத்திரம் எனக்காக உயிர் தெழுந்தார் இல்ல, நாங்க 2 பேரும் சேர்ந்து உயிர் தெழுந்தோம் நீங்க பாத்தீங்கன்னா தான் அது உண்மையா வெளிப்படும். அப்பதான் நீங்க உண்மையா மரித்து இருக்கிறீங்க. அப்போ இயேசுவோட சேர்ந்த. அப்ப என்னன்னா, with him I'm dying, நான் அவரோட இந்த உலகத்துக்கு மரித்தேன் through the senses. இப்ப நீ உண்மையா போய் உங்களோட பிசிக்கல நீ போய் சாவரே இல்ல, சென்சஸ்ல தான். இப்போ ஏப்ரஹாம் வந்து அவருடைய சென்சஸ்ல தான் என்ன பார்த்தாரா, இமேஜின் பண்ணாரா என்னன்ட்டு, நான் போய் என்னுடைய பிள்ளைய மேல வர்ஷிப் பண்ணி என் பிள்ளையோட சேர்ந்து நாங்க வருவோம்ங்கிறது ஃபிகரேட்டிவ் சென்ஸ்ல அவர் பார்த்தாராம், இமேஜினேஷன்ல பார்த்தாரா. ஹீப்ரூ 11 நம்ம பாக்குறோம் இதை பத்தி. அதே மாதிரி நாமளும் ஃபிகரேட்டிவ் சென்ஸ்ல பார்க்கணும். நான் இறந்துட்டேன், இந்த உலகத்துக்கு நான் இறந்துட்டேன், மறித்துட்டேன், இனி ஒரு செத்த நாயை போய் கிழிச்சு கத்தில போட்டாலும் அதுக்கு ஒன்றும் ஒரிக்காத மாதிரி நானும் இருப்பேங்கிற ஒரு நம்பிக்கைக்கு எப்போ வருவீங்கன்னா, உங்க இதயத்துல நான் செத்துட்ட இந்த உலகத்திற்கு நீங்க நம்பினதான். பிரைஸ் காட், ஹalleluya. சோ மவுத் வந்து என்ன கன்ஃபெஸ் ஆகணுமா, ஜீசஸ் இஸ் த லார்ட், இயேசு கிறிஸ்தா. சோ இந்த கிங்டம், அதாவது இந்த ராஜ்யத்தை நம்ம வந்து இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ஜீவனின் ரட்சகர் நீ நம்பாம இந்த ராஜ்யத்தை நீ அனுபவிக்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஜீசஸ் கிரைஸ்ட் உனக்குள்ள இல்லாம நம்ம உலக பிரகாரமாக்கும் போது அந்த கிங்டம் நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. நான் எவ்வளவுதான் கிறிஸ்டியனா இருந்தாலும், நான் எவ்வளவுதான் கோயிலுக்கு போனாலும், எவ்வளவுதான் ஒரு பைபிள் படிச்சாலும், நான் இயேசு கிறிஸ்துவோட தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு, இந்த உலகத்தின் காரியங்கள் எக்ஸ்டர்னல் ராஜ்யம் நான் தேட மாட்டேன், கர்த்தருடைய ராஜ்யத்தை நான் தேடுவேன் அப்படின்னு நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களால அவருடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. லூக்கா அதிகாரம் 4 அதிலே 32வது வசனம் படிக்கலாம். And they were astonished at his teaching, for his word was with authority. அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாய் இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். Praise God. அவர் பாருங்களேன், இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, கத்தி கூச்சல் போட்டா அதிகாரம். நீங்க நிறைய இடத்துல பண்ண கத்துன்னு கத்தும், ஏன்னா அவங்க நினைச்சுக்கோங்க அதுதான் அதிகாரம் அப்படின்னு. ஆனா இயேசு வந்து எப்படி வந்தாரு, சைலண்டா தான் பேசுவீங்கன்னா, கத்தி ஸ்கிரீன் பண்ணி ஷவுட் பண்ணாரா இயேசுங்க? இல்ல, எல்லாமே சாஃப்டா தான் ஹேண்டில் பண்றாரு. அவர் எங்கேயுமே கத்தினெல்லாம் இல்லை. ஆனா அவருடைய வார்த்தையில நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு இல்லையா? அவருடைய வார்த்தையில நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. அங்க ஒரு காட் ஃபீலிங் வந்துச்சு எல்லாருக்குமே. மெஸ்ஸாயான்னு யார் நம்புனாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இவர் எங்கன்னு வந்தாரு, தேவனிடத்துல வந்திருக்கிறாரு, தேவனை வெளிப்படுத்துறாருன்னு புரிஞ்சுச்சா இல்லையா? எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு. பிரைஸ் காட். அப்போ அங்க ஸ்கிரிப்சர்ஸ் இந்த பாரசீஸோ இயேசுவோ படிச்சுக்கிற விதம் வேறு வேறையா இருந்துச்சு. சேம் ஸ்கிரிப்சர்ஸா இருந்தாலும் பாரசீஸ் புரிஞ்சுக்கிற விதமே வேறு, இயேசு புரிஞ்சுக்கிற விதமே
வேற. இயேசு தோரா போல கத்து கொடுக்கல. அவரு ஜீசஸ் என்ன கத்து கொடுக்கல, இவங்க கத்து கொடுத்த மாதிரி தோரா மாதிரி அவரு கத்து கொடுக்கல. அவர் என்ன கத்து கொடுத்தாருன்னா கன்சிஸ்டன்டா என்ன கத்து கொடுத்தாரு, விடாத அவரு எங்க பார்த்தாலும் என்ன கத்து கொடுத்தாருன்னா கர்த்தருடைய ராஜ்யத்தை கத்து கொடுத்தாரு. நீங்க நியூ டெஸ்ட்மென்ட் படிச்சீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஜீசஸ் என்ன பேசுறாரு சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய ராஜ்யத்தை. அதாவது நான் என்னுடைய இதயத்துல நான் கர்த்தருடைய ராஜ்யத்தை நான் ஆக்கிரமிக்காம பொசஸ் பண்ணாம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம நான் பேச முடியாது. நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா அதுதான் நான் பேச முடியும். அங்கதான் லைஃப் இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பொசஸ் பண்ணாரு அவருக்குள்ளோ, கர்த்தருடைய ராஜ்யத்தை. அதனால அவர் பேசுனதுல என்னவா இருந்துச்சு, கர்த்தருடைய ராஜ்யம் இருந்துச்சு. அங்க லைஃப் சேஞ்ச் ஆச்சு. Praise God. அப்ப நம்ம என்ன பொசஸ் பண்றோம் இன்னைக்கு. இப்ப நான் சாதாரண ஒரு புக்கு படிச்சு நோட்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிடலாம் எல்லாமே. ஆனா அது உங்களுக்கு டச் ஆகலன்னா நான் பண்ணது எல்லாமே லைஃப் இல்லை, வேஸ்ட். இன்னைக்கு ஏதோ ஒரு சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில மாறுதுன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் மாறப்பட்டு அதை நான் உங்கள்கிட்ட பேசும்போது அது உங்களுக்கு லைஃபா தொடப்படுது. அதுதான் இயேசு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இயேசு அதே நேரத்துல பாரசீஸ்ங்க பேசினாங்க, லைஃப் மாறல, நோயாளிங்க இருந்துனே தான் இருந்தாங்க. ஆனா இயேசு ஆயிரக்கணக்கில் பைபிள்ல இருக்கிறது சிலது அவர் அவ்வளவு குணமாக்கியிருக்காரு, ஹீலிங் பண்ணியிருக்கிறார். அப்ப ஏன் அவருடைய வார்த்தையில சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அவர் ராஜ்யத்தை பத்தி பேசினார். யாரோட ராஜ்யத்தை, கர்த்தருடைய ராஜ்யத்தை பத்தி பேசினார். ஸோ ஜீசஸ் அவருடைய ஹார்ட்ல கிங்டம் ஆஃப் காட் அவர் ஹார்ட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு, அதை பேசினார். நம்ம பார்த்தோம்னா மேத்யூ 5 நம்ம பார்க்குறோம், பி ஆட்டிடியூட்ஸ் இருக்கு. தமிழ்ல எனக்கு அது சொல்ல வரல, பட் எப்படி இருக்குதுன்னா பாக்கியவான் பாக்கியவான் லைனா இருக்கும். ஓகே, பி ஆட்டிடியூட்ஸ் மேத்யூல. அப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லாமே கர்த்தர் ராஜ்யத்தை பத்தி தான் பேசுது. கிங்டம் ஆஃப் காட் இஸ் yours, கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் yours பேசுறது நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ இயேசு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, ஒருத்தன் ஒரு துணி உள்ள டியூனிக் கேட்டானா அவனுக்கு நீங்க என்ன பண்ணி கொடுக்கணுமா, கோட்டை கழட்டி கொடுன்றாரு. அவர் என்ன சொல்றாரு, ஒருத்தன் 1 மைல் தூரம் உங்களை நடக்க வைக்க கூப்பிடுறாங்கன்னா நீ 2 மைல் தூரம் கூட நடந்து போன்றாரு. நம்ம அதே வசனத்துல 5:10-12 பார்த்தோம்னா அதுல என்ன இருக்குது, உன்னை பர்சிக்யூட் பண்றவனுக்கு நீ கைண்டாயிரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பாக்கியவன், கர்த்தருடைய ராஜ்யம் உம்மது அப்படின்றாரு. இது எல்லாம் நம்ம சுய ஸ்ட்ரெங்க்ல நம்மளால பண்ண முடியாது. ஒருத்த விஷயம் ஒருத்தவங்கிட்ட ஒண்ணு கேட்கறான்னா உன்கிட்ட இருக்கிறத கொடுன்றாரு. அப்ப இதெல்லாம் இயேசு கத்தரபு, இதெல்லாம் நம்மளால இன்னைக்கு செய்ய முடியுதுன்னா தான் நம்ம ராஜா நமக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு முதல்ல நான் பார்த்து எனக்கு நான் என்ன செய்வேன், நாளைக்கு நம்ம எப்ப செக்யூரிட்டி பாக்குறோமோ அப்போதான் அவருடைய ராஜ்யம் நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். இது இன்னும் டீப்பர். நம்ம நினைக்கிறோம் பக்தியா இருக்கிற, இயேசுவோட இருக்கிற, ஆனா சின்ன காரியம் என்னால இயேசு போல செய்ய முடியலன்னா அவரோட ராஜ்யத்தை நான் இன்னுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, இன்னும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. பிரைஸ் காட். அப்போ கார்னல் மைண்ட்ல இந்த சரீர பிரகாரமா இருக்கிற வரைக்கும் நம்மளால இது செய்ய முடியாது. இது கூட நம்ம சுயமா செய்ய முடியாது. நான் சுயமா மற்றவங்க ஹெல்ப் பண்ண முடியாது. தேவனோட ராஜ்யம் எனக்குள்ள இருந்தா மாத்திரம் என்னால ஹெல்ப் பண்ண மனசு வரும். எனக்கே இல்லைனாலும் பரவாயில்லன்னு என்னால ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண முடியுதுன்னா அவரோட ராஜ்யம் நமக்குள்ள இருந்தா மாத்திரம் தான் நடக்கும் தவிர இல்லை. அப்போ நான் இன்னைக்கு ஒரு வேளை இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் மைண்ட் செட் இன்னும் எனக்கு இல்லைன்னா இன்னும் நான் அவருடைய ராஜ்யத்தை அனுபவிக்கலன்னு அர்த்தம். Praise God, hallelujah. So எப்போ கர்த்தருடைய இதயம் கர்த்தரோட கனெக்ட் ஆயிருக்கோ அப்பதான் நீங்க பிக்சரைஸ் பண்ணும். இதுதான் பிக்சர். அதாவது கர்த்தர் ராஜ்யம் உனக்குள்ள இருக்குதுங்கிறதுக்கு என்ன விட்னஸ், என்ன பிக்சர், இதெல்லாம் தான் பிக்சர். நான் இதெல்லாம் இப்படி எல்லாம் செய்யறேன்னா இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு, இரவும் பகலும் தியானிக்கிறதுக்கு நான் தியானிக்கிறேன்னா இல்லைன்னா இன்னும் இந்த ராஜ்யத்தை நான் அனுபவிக்கல. அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறாரு, ராஜ்யம் இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணல, இன்னும் நான் இன்னைக்கு சொன்னல ஃபயர் இருக்கு, ஆனா நம்ம இக்னோர் பண்ணின்னு இருக்கிறோம், நம்ம அதை தள்ளி வச்சுன்னு இருக்கிறோம், பார்த்துக்கலான்ட்டு. அப்ப அந்த ராஜ்யம் எப்போ நமக்கு உணர்வோம் அப்படின்னா நீ இதயத்துல நீ கனெக்ட் ஆகும்போது மாத்திரதான். So the kingdom of God is invisible. கண்ணில் தெரியாம இருக்கலாம், ஆனா அதுதான் சத்தியம், அதுதான் நிஜம், ரியாலிட்டி. It is not visible but it is real. Praise God, hallelujah. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா we are tempted. இந்த ஆடமிக் நேச்சர் எப்படின்னா நம்ம இந்த சோதிக்கப்பட்ட டெம்ப்ட் பண்றோம். எப்படின்னா அந்த இன்விசிபிள் கிங்டம், இன்விசிபிள் பிளெஸிங் கண்ணில் பார்க்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வம். ஏன்னா நமக்கு இன்னும் ரெஸ்ட் எடுக்காதக்கிறோம். அதுல வார்த்தை ஆண்டவர் பார்த்துப்பாரு, ஏற்ற நேரத்தில் கிடைக்கும். எனக்கு எடுத்துடுச்சு, நான் பார்த்துன்னு இருக்கிறேன், உங்களால இமேஜின் பண்ணவே முடியல. ஏன்னா அந்த அடாமிக் நேச்சர் நம்மளை டெம்ப்ட் பண்ணி நம்மளை அடுக்கி வச்சிருக்கிறதுனால.
இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய்ரஸ் இயேசு நம்ம பார்க்குறோம் இந்த ஸ்டோரி. அதில் வந்து ஜெய்ரஸ் கிட்ட வந்து என்ன சொல்லுவார் இயேசு சொல்லுங்க பார்க்கலாம். ஜெய்ரஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து வேற மற்றவங்க ஃபாரிசீஸ் வந்து சொல்லுவாங்க, டீச்சர் வேண்டாம் இனிமே சத்திரிச்சுங்க பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது இயேசு என்ன சொல்றாரு? ஒரே வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? இல்ல, ஜஸ்ட் பிலீவ். ஜெய்ரஸ் என்ன சொல்றாரு? ஜஸ்ட் பிலீவ், அவ்வளவுதான். என்ன சொல்றாரு? ஜஸ்ட் பிலீவ். அப்ப என்னன்னா நம்ம வந்து நம்புறதுக்கு ஃபெயில் ஆயிடுறோம். we fail to believe. சூழ்நிலை வரும்போது ஒருத்தருக்கு எதுனா ஒரு எமர்ஜென்சி ஆகும்போது we fail to believe. ஏன்னா அந்த ராஜ்யம் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா தக்க வைக்கல இதயத்துல. we fail to believe. ஆனா அங்க என்ன ஆச்சு? டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்க ஆச்சு. டே டு டே நம்ம லைஃப்ல எப்படி இருக்கணும்னா டே டு டே ஸ்பிரிட்ல வாழ ஆரம்பிக்கணும். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நம்ம ட்ரெயின் ஆகணும். அப்படி ட்ரெயின் ஆகும்போது பெரிய காரியம் வரும்போது நம்ம நிதானித்து எனக்குள்ள கர்த்தர் ராஜ்யம் இருக்குது, அது வெளிப்படும். நான் வெளிப்பட மாட்டேன், எக்ஸ்டர்னலா நான் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன்னு வரும். எப்போனா ஒவ்வொரு நாள் ஆக்டிவிட்டி. நீ என்ன பேசுற? நார்மலா பேசுறேன்னு சாதாரணமா பேசுற தானே, யார் பத்தியோ ஏதோ என்னுடைய ஹெல்த்தோ ஏதோ சாதாரணமா சும்மா சொல்றேன்னா பேசுற, அதுல என்ன போகுது? என்னமா அது ஒரு பழமொழிக்குது, நெருப்புன்னா நாக்கு சுட்டுடுமா? நெருப்புனா நாக்கு லைஃபே சுட்டுடுவாங்க. உண்மையா சொல்றேன், வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்குது. அதனால நம்ம என்ன பேசுறோம்? ராஜ்யத்தை பத்தி பேசுறோமா, இல்ல பாரசீஸ் சாதுசீஸ் போல எக்ஸ்டர்னல் கிங்டம் பத்தி பேசின்னு இருக்கிறோமா? எக்ஸ்டர்னல் திங்ஸ் பத்தி பேசின்னு இருக்கிறோமா? நம்ம ரொம்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க இப்போனா, ராஜ்யத்துல இருக்கிறாங்க, கர்த்தருடைய ராஜ்யத்துல இருக்கிறாங்க. திடீர்னு இப்போ சடனா இந்த ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தூக்கி பிரிசன்ல போட்டுறாங்க. எங்க போட்டுறாங்க? சிறைக்குள்ள போட்டுறாங்க. இப்போ அவங்க சிறைக்குள்ள ஆயிரம். கண்ணை முழிச்சு பார்த்தா அவங்க சிறையில இருக்கிறாங்க, 4 சவுத்துக்குள்ள இருக்கிறாங்க. அந்த சிறை அந்த பிரிசன் பெருசா இருக்கலாம், பட் அதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது. அந்த ஒரு 4 கார்னருக்கு வெளியில அவங்களால போக முடியும். இதுதான் இவங்களோட லைஃப். இப்போ இவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க, பிரிசன் உள்ளவே வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க பிள்ளைகள் பிறக்குது. அந்த பிள்ளைகளுக்கு இவங்க சொல்றாங்க, நம்ம இப்படி எல்லாம் இருந்தோம் ராஜ்யத்துல, பட் இன்னைக்கு நம்ம பிரிசன்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஜெனரேஷனுக்கு அது வேற என்ன பண்றாங்க? பிக்சரைஸ் பண்ணி பாக்குறாங்க, தவிர அவங்களுக்கு பார்த்தது இல்லை. இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் வந்துன்னே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் முடிஞ்சு போச்சு, அவங்க கதை, அவங்க செத்து போயிடுறாங்க, முடிஞ்சிச்சு. செகண்ட் ஜெனரேஷன் அதை பத்தி வெறும் தெரியும், அவ்வளவுதான். தேர்ட் ஜெனரேஷனுக்கு தெரியாது, ஏன்னா இவங்க பார்த்ததானே எதுனா சொல்ல முடியும். ஃபோர்த் ஜெனரேஷன், ஃபிஃப்த் ஜெனரேஷன்ஸா இப்ப என்ன ஆயிட்டாங்க? அவங்க எல்லாருமே பிரிசன் உள்ளவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன நினைச்சிட்டாங்க இவங்கன்னா, இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழ்ந்தாகணும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கூட வாழும்போது அப்படியே வாழ்ந்து சாவர வரைக்கும் வரும்போது அவங்களோட ராஜ்யத்தின் வாழ்க்கை ஃபேட் ஆயிடுது அவங்களுக்குள்ள. ஸோ அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, இந்த பிரிசன் வாழ்க்கை தான் உண்மைன்னு அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, நம்ப ஆரம்பிச்சிடறாங்க நாள் போக. இது என்ன ஆயிடுறாங்க? ஃபுல் பிரிசன்லேயே வாழ்க்கை. அப்போ அவங்களோட அடையாளம் என்னன்னா, இந்த உலகம் தான் அவங்க அடையாளமா ஆயிடுது. அந்த பிரிசன் தான் அவங்களோட அடையாளம். அவங்களுடைய ஐடென்டிட்டி என்ன? அந்த பிரிசன் தான். அவங்களுக்கு தெரியாது, சொல்லி கொடுக்க ஆளும் இல்லை. ஏன்னா அவங்களே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனே பிரிசன்ல வந்துட்டாங்க, அவங்க பண்ண தப்புனால அடையாளமே இல்லாம ஆயிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அப்பாவா அடையாளமா பிதா இருந்திருப்பார், ஆனா அதுவும் அவங்களுக்கு ஃபேட் ஆயிடுச்சு. அப்ப அவங்க அடையாளம் யாரு? அவங்களுடைய சரீரம் தான் அடையாளம், அவங்களுடைய இந்த உலக காரியத்தை அடையாளம், இந்த பிரிசன் தான் அடையாளம். பிரைஸ் காட். இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய அடையாளம் என்னவா இருக்குது? அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஜெனரேஷன்ஸ் எக்ஸ்டர்னலா தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வெளி உலகத்துல அவங்களுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த ராஜ்யம் வந்தா நல்லா இருக்கும், இந்த பொலிட்டிஷியன் வந்தா நல்லா இருக்கும், இவங்க வந்தா கிறிஸ்டியானிட்டி நல்லா இருக்கும், அவங்க வந்தா இது நல்லா இருக்கும். எந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்களேன். நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த கவர்மெண்ட் இப்படி இருக்குது, இந்த பொலிட்டிக்கல் பர்சன் இப்படி இருக்கிறாங்க, நம்ம கிறிஸ்டியானிட்டிக்கு நமக்கு இதுவா இருக்கிறாங்க. நமக்கு வந்து நம்ம ஆளுங்க வரணும் பாலிடிக்ஸ்ல, அப்பதான் கிறிஸ்டியானிட்டிக்கு நமக்கு இதாகும். நம்ம ஆளுங்க வந்து எல்லா சிஸ்டம்லயும் இருக்கணும், இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்மளுடைய டிபெண்டன்சி இந்த பர்சன் வருதுனால கிறிஸ்டியானிட்டி முன்னுக்கு வரும் இல்ல. அப்ப நம்ம அடையாளம் என்ன? பாலிடிக்ஸா? நம்ம அடையாளம் இன்டர்னல் கிங்டம். இயேசு இருக்கிற நமக்காக இந்த கிறிஸ்டியானிட்டி யாராலையும் அழிக்க முடியாது, இயேசுவை யாராலுமே எடுக்க முடியாது. அந்த மாதிரி டிபெண்டன்சி நமக்கு இருக்கா? இல்ல இன்னும் நம்ம கவர்மெண்ட் பாலிடிக்ஸ் பேசின்னு இருக்கிறோமா? இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அங்க இப்படி ஆயிடுச்சு. என்னைக்குத்தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு பொலிட்டிஷியன் வராங்களோ, என்னைக்குத்தான் இவன் போயிடணும், அவன் வரணும், அப்ப அவங்க வந்தா தான் நம்மளுடைய ஆண்டவருடைய ராஜ்யத்தை நிலைநிற்க முடியுமா? இதுதான் கிங்டம்.
இதுதான் நம்ம வந்து ரெஸ்ட்ல போறது. எவ்வளவு பேர் எத்தனை பேர் என்ன ஆனாலும், என்னை சுத்தி 1000 பேர் விழுந்தாலும் 16,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஸோ நியூஸ் எல்லாம் பேசக்கூடாது, ஆண்டோடைய வார்த்தையை தான் பேசணும். பிரைஸ் காட், ஹalleluya. ஸோ ஹார்ட், முதலாவது நம்ம என்ன பார்க்கணுங்கன்னா நம்மளுடைய இதயத்தை பார்க்கணும். ஹார்ட் தான் தி சீட் ஆஃப் ஐடென்டிட்டி. உங்களோட இதயம் தான் உங்களுடைய அடையாளத்தை காண்பிக்கும். உங்களோட இதயம் தான் உங்களுடைய, அப்போ என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் பிலீவ். நீ இன்னைக்கு என்ன நம்புறியோ அதுதான் உன்னுடைய அடையாளம். உன் இதயத்துல நீ என்ன நம்புறியோ, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுதான் உன் அடையாளம். நல்ல வேலை சரியா அமைய மாட்டேன்னா அதுதான் உன் அடையாளம். காசு பணமே சேர மாட்டேங்குதுன்னா அதுதான் உன் அடையாளம். என்னால லைஃப்ல செட்டிலே ஆக முடிய மாட்டேன்னா அதுதான் உன்னோட அடையாளம். ஏன்னா நீ வெளியில தேடுற எக்ஸ்டர்னல் கிங்டம். பிரைஸ் காட். புரியுதா நான் பேசினது? இப்போ நம்ம வந்து என்ன பார்க்குறோம் இன்னைக்குன்னா, த broken heart. த broken heart. அப்போ இந்த broken heartனா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதயம் தான் நம்மளோட அடையாளம் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த இதயம் நொறுங்கொண்டு அப்படின்னா broken அப்படி இருக்குதுன்னா ஏன் நொறுங்கொண்டு இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து ஹீல் பண்றதுக்காக நான் வரேன் அப்படின்றார், வந்திருக்கேன் அப்படின்றார். அப்ப நொறுங்கொண்டு இதயம், the broken heart is the heart whose identity is connected with external. யாரெல்லாம் இதயம் இந்த உலக பிரகாரமா சார்ந்து இருக்குதோ, இதயத்துல வந்து வெளியே பார்த்து நம்புற மாதிரி இருக்கிறீங்களோ, இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து நம்பின்னு இருக்கிறீங்களோ, உன் வேலை தான் உன் லைஃப் ஃபியூச்சரை செட் பண்ணணும்னு பார்த்து நம்பின்னு இருக்கிறீங்களோ, உன் பேங்க் பேலன்ஸ் தான் என்னை வந்து பணக்காரி ஏழைப்பட்டவர் நிர்ணயிக்கும்னு நீங்க நினைச்சுன்னு இருக்கிறீங்களோ, அந்த மாதிரியான இதயம் எல்லாமே இவங்கள்ட்ட என்னால பேச முடியாது, அவங்க கிட்ட என்னால பேச முடியாது. அவங்க வந்தா நான் பேச மாட்டேன், அவங்க பேசினாதான் நான் பேசுவேன். இந்த மாதிரியான இதயங்கள்ல இருக்கிறோமோ அவங்க எல்லாருமே என்னவா இருக்கிறோம்? நொறுங்கொண்ட இதயம். இப்ப தெரியுதா யார் broken heart? broken heartங்கிறது ஜஸ்ட் கடவுள் இல்லாதவங்க நம்ம போய் சுவிசேஷம் சொல்லி அவங்கள மாத்து வருது இல்ல. Okay, broken heart is the heart whose identity is connected with external kingdom. அதாவது திரும்பவும் நான் சொல்றேன், நீங்க உங்களை எக்ஸாமின் பண்ணணும். அதாவது நீங்க மன்னிக்காம இருந்தாலும், உங்கள் இதயம் யாராவது மன்னிக்காம இருந்துச்சுன்னா, மன்னிக்க முடியாம இருந்துச்சுன்னா, அவங்க எங்களுக்கு வேண்டான்னு நம்ம நினைச்சோம்னா, இல்ல இந்த நோய் தான் என் வாழ்க்கைய வந்து நிர்ணயித்து இருக்குதுன்னா, இந்த பணம் வந்துடுச்சுன்னா நான் பணக்காரன் ஆயிடுவேன், என் லைஃப் செட்டில் ஆயிடும் நினைச்சேன்னா, இந்த வேலைத்தான் என் லைஃப் செட்டில் நான் நினைச்சேன்னா, அதாவது உலகத்துல இருக்கிற காரியம் தான் நான் நம்பினேன்னா, இதுதான் நொறுங்கொண்ட இதயம், broken heart. வாட் இஸ் broken heart? இந்த உலகத்துல நீங்க எல்லா விதத்தையும் சார்ந்து இருக்கிறீங்க. நாளைக்கு சாப்பாடு இல்லை, நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், அவங்கள்ட்ட கேட்கலாமா, இவங்கள்ட்ட கேட்கலாமா அப்படின்னு நான் நினைச்சேன்னா, எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஏன் வாழ்க்கை மாத்திரம், நான் இருக்கிறவரை செத்துட்டாலே நல்லது நான் நினைச்சேன்னா, ஃப்ரெண்ட்ஸுங்க தான் என் வாழ்க்கை, அவங்கள்ட்ட எனக்கு பீஸ், கடவுள்கிட்ட இல்ல மனுஷர்கிட்ட இந்த பீஸ் அப்படி நினைச்சேன்னா நான் ஒரு broken heartல இருக்கிறேன். ஏன்னா சமாதானம் இயேசு கிட்ட தான் வரும், மனுஷன்ட்டு இல்லை. அது எல்லாமே டெம்பரரி. நீ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ட உட்காந்து ஜாலியா பண்ணா கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் திரும்ப அதே லைஃப் தான் வந்தாகணும், அதே வீடு தான். போன் தான் எனக்கு வந்து பீஸ் கொடுக்குது, அதனால நான் போனே தான் பார்த்துன்னு இருப்பேன் நினைச்சேன்னா நீ broken heartல இருக்கிற. இந்த மனுஷோட பேசுறதா சமாதானம், நான் broken heartல இருக்கிறேன். நான் இன்னும் டீப்பா உங்களுக்கு வந்து சின்ன விஷயம் கூட எக்ஸ்பிளைன் பண்றேன், ஸோ தட் நீங்க அதுல ரிலேட் பண்றதுக்கு உங்களை. அப்போ நான் broken heart இருக்கிறேன்னு பாக்க. அப்போ இந்த broken heart இருந்தா நீங்க இன்னொரு ராஜ்யம் உங்களுக்குள்ள நீங்க அனுபவிக்கல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. உலக பிரகாரம் விஷயம் உங்களை லோ படுத்துதுன்னா, உங்களால ஓவர் கம் பண்ண முடியல அப்படின்னா, அப்ப நீங்க broken heart. கர்த்தருடைய வார்த்தையில உங்களால ஓவர் கம் பண்ண முடியலன்னா broken heart. Praise God, hallelujah. என்னால வசனம் தியானிக்க முடியலன்னா broken heart. ஏன்னா அவருடைய வார்த்தையில் தான் சமாதானம் இருக்கும். Praise God, hallelujah. So what is broken heart? broken heartனா எப்போ நீங்க வெளியில காரியங்களை தேடி ஓடுறீங்களோ, அடையாளம் அதுதான் நினைச்சு, நான் டாக்டர், யார் நீ? நான் டாக்டர், அதுதான் என்னுடைய அடையாளம். நான் ஒரு பிசினஸ் மேன், அதுதான் என்னுடைய அடையாளம். யூ ஆர் அ broken heart. பாருங்களேன், நீங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க, கோல்ஸ் அச்சீவ் பண்ணுவாங்க. நான் டாக்டர் ஆயிட்டேன், நான் அது ஆயிட்டேன், இது ஆயிட்டேன், எல்லாம் அச்சீவ், நான் பெரிய பொலிட்டிஷியன் ஆயிட்டேன், நான் அப்படி ஆயிட்டேன், நான் நினைச்சதை நான் சாதிச்சிட்டேன். ஆனா அவங்களுக்குள்ள அதை சமாதானம் இருக்கா பார்க்கணும்.
அவங்களுக்கு அந்த ஜாய் இருக்கா பார்க்கணும். அச்சீவ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க புரோக்கன் ஹார்ட் ஆக்குவாங்க. ஏன்னா அவங்க அடையாளம் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய பதவியும் ப்ரொஃபஷனும் அவங்களோட பணமும் மெட்டீரியல் தான் அவங்களோட அடையாளமா நினைக்கிறாங்க. அவங்க ஒரு பணக்கார ஒரு பித்தளை நகை போட்டாலும் அவனை பார்த்து நம்ம வந்து அது கோல்டுன்னு நினைக்குவோம். ஏன்னா அவன் பணக்காரன் இல்லையா, அவன் போறதுல வச்சு அவனோட அடையாளம் என்ன, அவனோட பணம். இஸ் அ புரோக்கன் ஹார்ட். என்னைக்கு உங்களோட அடையாளம் இயேசு கிறிஸ்துவா மாறுதோ, என்னைக்கு அவரோட ராஜ்யம் தான் உங்களோட அடையாளமா இருக்குதோ, நான் இன்னைக்கு காசு பணம் இல்லைனாலும் நான் இயேசுக்குள்ள பணக்காரியா இருக்கிற நீ எப்போ உறுதியா நினைக்கிறியோ உள் மனதுல ஆழத்துல. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காட் 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 காட்னு இருக்கும், ஆனா அவங்க இதயத்தின் ஆழத்துல அவங்க இன்னுமே நிச்சயிக்க மாட்டாங்க நான் யாரு, என்னோட அடையாளம் என்னன்னு நிச்சயித்திருக்க மாட்டாங்க. அதனாலேயே அவங்க விழுந்து போவாங்க. அந்த ஆழத்துல இதயத்துல அந்த ஹார்ட் கண்டிஷன், உங்களுக்கு அந்த சீட் ஆஃப் ஐடென்டிட்டி, அந்த இதயம் இன்னைக்கு நான் யாரு, இயேசுக்குள்ள நான் யாரு, என் அடையாளம் என்ன, ஹவு ஐ லுக் லைக், இயேசுவை போல ஒரு ராஜ்யத்தை போல நான் இருக்கிற இன்னைக்கு நான், அவங்க தான் ஹீல்ட் ஹார்ட். அந்த காசே இல்லாத மனுஷன் ஹீல்ட் ஹார்ட்டா இருப்பான், அவன் போய் பணக்காரன் புரோக்கன் ஹார்ட்டுக்கு சுவிசேஷம் சொல்லி சமாதானத்தை கொடுப்பான், இயேசுவோட சமாதானத்தை. நீங்க பாத்தீங்களா, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இப்ப ப்ரீச்சர்ஸ் பாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பணக்காரனா இருக்கிறாங்களா மோஸ்ட் ஆஃப் தெம். ஆனா அவங்க போய் பணக்கார ஒருத்தருக்கு சமாதானத்தை கொடுத்துட்டு வர முடியுது கர்த்தருடைய வார்த்தைனால. நோய் அப்படியே நோவா இருப்பாங்க, ஆனா இந்த வார்த்தை ஒரு ஏழைப்பட்டவன் போய் அந்த மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தை நோவுல இருந்து அவங்கள அவங்க நோவுல இருந்து அவங்க வெளியே வருவாங்க. அப்ப அவங்க பணம் நல்லா ஆச்சா இல்ல, அப்ப யார் நோருங்க இந்தையோ, யார் ஹீல்ட் ஆட்டு, எது ஐடென்டிட்டி? ஏழைப்பட்டவனா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவ அடையாளமா வைத்திருக்கிறவன் தான் பணக்காரன், அவன் தான் ஹீல்ட் ஹார்ட். நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் ரொம்ப ஏழை, எனக்கு பேக்ரவுண்டே இல்லை, இதெல்லாம் நினைக்கிறது ஸ்டாப் பண்ணும். இதெல்லாம் தான் உங்க அடையாளமா நீங்க வைத்திருக்கிறதுனாலதான் உங்க இதயம் எப்பவுமே என்னவா இருக்குது, புரோக்கன் ஆகுது. பிரைஸ் காட். ஓகே, இயேசு நீங்க பாத்தீங்கன்னா எங்கன்னா பைபிள்ல நீங்க படிச்சிருக்கிறீங்க இல்லையா, மோஸ்ட் ஆஃப் அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் படிச்சிருப்போம். எங்கன்னா நான் கார்பெண்டர் புள்ளன்னு சொல்லிக்கிறாரா, ஐ ஆம் த சன் ஆஃப் கார்பெண்டர் என்னோட அடையாளம். நம்ம அதை அதாவது மேரியோடைய பிள்ளைன்னு எங்கன்னா பேசிருக்கிறா. மேரி உங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அம்மா, வார்த்தை கேட்கறவங்க தான் என் அம்மா என் அண்ணன் தம்பின்றாரு தவிர அம்மா இவத்தா என்னுடைய அப்பா இவர்த்தா நான் கார்பெண்டர் எங்கன்னா சொல்றாரா? அவர் அடையாளம் எங்கேயுமே உலக பிரகாரமா எக்ஸ்டர்னலா பேசல பாருங்க பைபிள்ல. நான் இப்படி நான் அப்படி நான் 12 வயசுல கத்துக்கினேன் இப்படி எல்லாம் எங்கன்னா சொல்றாரா? நான் 12 வயசுல சுவிசேஷம் எங்கேயுமே அவருடைய செல்ஃப் பத்தி அவர் பேசவே இல்லை. ஆனா எல்லா இடத்துல என்ன பேசுறாரு, தேவனின் ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு. அவரோட அடையாளம் தேவனுடைய ராஜ்யம் சொல்றாரு, பிதாவின் குமாரன். அவரோட அடையாளம் என்னவா சொல்றாரு, பிதாவின் குமாரன். இன்னைக்கு நாம சொல்றோமா அப்படி, நம்ம அடையாளம் அப்படி காமிச்சுக்கிறோமா? நம்மளுடைய பொசிஷன் பத்தி பேசிக்கிறதுக்கு நமக்கு பெருமை, என்கிட்ட காசு நான் பணக்காரனா இருக்கிறேன்னு சொல்றதுல பெருமை, பட் நம்மளோட அடையாளம் அது இல்லை. அது அவங்க எல்லாருமே புரோக்கன் ஹார்ட். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் தான் ஹீல்ட் ஹார்ட்டா இருக்க முடியும். பிரைஸ் காட், ஹalleluya. சோ புரோக்கன் ஹார்ட்னா என்ன? ஐடென்டிட்டி who looks external, பாடி, சரீரம். யார் தன்னுடைய அடையாள வெளிப்படையா எக்ஸ்டர்னலா ராஜ்யத்தை தேடின்னு போறாங்களோ அவங்கதான் புரோக்கன் ஹார்ட். யார் கர்த்தரோட ராஜ்யத்தை தேடுறாங்களோ அவங்கதான் ஹீல்டு ஹார்ட். பிரைஸ் காட், ஹalleluya, பிரைஸ் காட். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் நாம பார்க்கணும். எது ஸ்ட்ரெஸ் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி இருக்கிறோமா இன்னைக்கு உலகத்துல, இல்ல ஹீல்டு ஹார்ட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணி இருக்கிறோம் அப்படி நம்ம உணரணும். இன்னைக்கு எக்ஸாமின் பண்ணுங்க. இன்னைக்கு ஹார்ட் ஹீல்டா, ஒருத்தர் மேல பகையா இருக்கிற, போராட்டமா பண்ணின்னு இருக்கிற ஒருத்தர் மேல, இல்ல நான் காசு பின்னாடி ஓடிங்கிற, பிரேயருக்கெல்லாம் டைம் இல்லை நினைக்கிறவங்க எல்லாமே புரோக்கன் ஹார்ட்.